ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சட்டென என் பாதங்களை தொட்ட உன் கைகளில் நீ முகம் மலரும்படியாக உனக்கான விஷயத்தை ஒப்படைக்கப் போகிறேன். ஆம் என் செல்லமே, இந்த வராகி அம்மாவை வணங்கினால் எல்லாம் சரியாகும், நல்லது நடக்கும் என நம்பித்தானே என்னை நித்தமும் வணங்க ஆரம்பித்தாய். அதன் பிரதிபலன்களை எல்லாம் இப்போது உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை நல்ல நாளிலேயே நீ முகம் மகிழும்படியும் மனம் குளிரும்படியும் உனக்கானதை உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன். துன்பமில்லாத வாழ்க்கை எப்போது எனக்கு அமையும் என காத்து கொண்டிருந்த உனக்கு இன்பத்தோடு கூடிய புன்னகையே பரிசாய் அளிக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. என் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எப்போது தீருமென கவலைப்பட்டு கொண்டும் கலங்கிக் கொண்டுமே இருந்தாயல்லவா? இதோ நீ 100 முறை உடைந்து போனாலும் கவலை கொள்ள வேண்டாம். அத்தனை முறைக்கும் பல மடங்காய் உன்னை உருவெடுக்க செய்ய உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். உனது வலிமையும் நம்பிக்கையும் எல்லாம் எனக்கு தெரியும். நன்றாக என்னை உற்றுப்பார். உன் அருகில் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன். உனக்கான தெளிவான வெற்றிகரமான சந்தோஷம் நிறைந்த பாதையை உனக்காகவே உருவாக்கி தருகிறேன் என் செல்லமே. அதே நேரத்தில் இன்னொன்றையும் புரிந்து கொள். இந்த உலகில் நீ வெற்றிகரமாக வாழ வேண்டும் என நினைக்கும் போதே உன்னை சுற்றி பல எதிரிகளும் உருவாகி விடுவார்கள். யாராவது ஒருவன் தாழ்ந்த நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவனை திரும்பி கூட பார்க்காத இந்த சமுதாயமானது யாராவது கொஞ்சம் முன்னேறி வருகிறார்கள், வளர்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்களுடன் போட்டி போடவும் தள்ளிவிடவும் அவர்களை வீழ்த்தவும் அழிக்கவும் அவர்களை குறை சொல்லவும் பல பேர் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த உலகத்தில், அதாவது இந்த கலியுக காலத்தில் நீ எப்படி எப்போது யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லுகிறேன். முழுவதுமாக கேட்டு புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. மௌனமாக இருக்கும் மனிதர்களிடமும் அசைவற்ற நீரிடமும் தான் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஏன் தெரியுமா? மௌனமும் அசைவற்ற மனமும் கொஞ்சம் உன்னை யோசிக்க வைக்கும். எந்த ஒரு மனிதர் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்து கொண்டும் கவனித்து கொண்டும் சமாளித்து கொண்டும் இருக்கிறாரோ அவர் மிகுந்த திறமைசாலி. அவர் எப்போது வேண்டுமானாலும் உன்னை தள்ளிவிட்டு மேலே உயர்ந்து போய்விடுவார். அதே போலதான் அசைவு இல்லாத நீரானது உள்ளுக்குள் ஏதாவது ஒரு பெரிய விலங்கையே கூட ஒளித்து புதைத்து மறைத்து வைத்திருக்கும். அப்படிப்பட்ட அசைவற்ற நீரிடமும் மௌனமாக இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் கொஞ்சம் நீ கவனமாக இருந்து கொண்டாலே போதும். உன் வாழ்வில் எளிமையும் இனிமையும் அனுபவமும் மதிப்பும் உனக்கு பேர் சொல்லும் வெற்றியை நிச்சயமாக கொடுத்துவிடும் என் தங்கமே. நீ பலகீனமாய் இருக்கும்போது காலமாக நான் இருந்து உனக்கு பலத்தை தருவதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தேன். ஆனால் நீ என்னவோ இது எல்லாமே கஷ்டம், துன்பம், தவறுகள் என நினைத்து கொண்டு வருந்தி கொண்டே இருந்தாய். நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். உனக்கான காலம் என்பது இப்போது வெற்றிகரமான காலமாய் மாறிவிட்டது என் செல்லமே. உன்னுடைய பலமும் பலவீனமும் உன் மனதை பொறுத்துதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் மனதால் நீ மிகவும் பலமான ஆள். பிறகு ஏன் கவலை கொள்கிறாய்? சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாய் அல்லவா? உன் மனதையும் செயலையும் எப்போதும் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள். காலமும் நேரமும் உனக்கான சொத்து போன்றது. அதை எல்லாருக்கும் நான் சமமாகத்தான் வழங்கி இருக்கிறேன். ஆனால் யார் ஒருவர் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற துடிக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார். ஆனால் யார் ஒருவர் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி சோம்பலாய் திரிந்து எல்லாவற்றையும் நாளை பார்த்து கொள்ளலாம், அப்புறம் செய்து கொள்ளலாம் என இருக்கிறாரோ அவர் வெற்றியையும் தாமதப்படுத்தி வாழ்ந்து வருகிறார் என்பதுதானே உண்மை. எந்த திசையிலிருந்து நீ சென்றாலும் யோகமும் இருக்கும், திருப்பங்களும் மாற்றங்களும் கூட வந்து போகும். கலங்காதே, என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கிறது என் செல்லமே. இந்த உலகத்தில் நிலையாய் இருப்பது இருளும் கஷ்டங்களும் என நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. உன் வாழ்க்கை முழுவதையுமே நான் ஒளி வெளிச்சத்தால் நிரப்பப் போகிறேன். இருளாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் இன்பங்களை வாரி வழங்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? துன்பம் உன் மனதை வாட்டி வதைக்கிறதே என கவலை கொள்ளாதே. என்னை வணங்கும் நீ இனிமேல் மென்மேலும் உயர்வை பெறப் போகிறாய். தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. நீ என்னுடைய பிள்ளை. நான் மனது வைத்தால் உன் வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிடுவேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. நீ என் மீது நம்பிக்கை வைத்தால்தானே எல்லாம் மாறும். கொஞ்சம் சந்தேக கண்ணோடு என்னை பார்ப்பதை நிறுத்து. உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய் உனக்கான பொற்காலம் வரத்தான் போகிறது. ஆனால் நீ கொஞ்சமும் காத்திருக்க மாட்டேன், எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என ஏன் துடிக்கிறாய்?
அம்மா வராகி தாயே, நீங்கள் நித்தமும் இதைத்தான் சொல்லுகிறீர்கள். பலமுறை எனக்கான நல்வார்த்தைகளை சொல்லி நல்ல ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறீர்களே தவிர என் வாழ்வில் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லையே என நீ சொல்வதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பதா வருத்தப்படுவதா என்றே தெரியவில்லை. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் நான் சொன்னதையெல்லாம் சரியாக கேட்ட நீ நல்லது நடப்பதற்கும் நேரங்காலம் வரும், உனக்கானதை உன் மனம் போல நான் சிறப்பாய் நடத்தி முடித்து கொடுப்பேன் என சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறேன். அதற்குள் ஏன் அவசரம் கொள்கிறாய்? ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லது நடப்பதற்கான கால நேரத்தை நான் சரியாக குறித்து வைத்திருக்கிறேன். உனக்கு எப்போது அந்த நல்ல காலம் வரும்? நீ எப்போது நினைத்த துணையை அடைவாய்? நீ எப்போது நினைத்த வெற்றியை பெறுவாய்? உனக்கான சந்தோஷம் எப்போது கிடைக்கும் என நான் எல்லா விஷயத்தையும் சரியாய் எடுத்து வைத்திருக்கிறேன் என் செல்லமே. என் மீது நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுமையோடும் காத்திரு. உனக்கான அருளை முழுவதுமாய் உனக்கே அளிக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சந்தோஷமாய் உனக்கு நடக்கும் என் செல்லமே. உன் உதடுகளில் நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் உன் உள்ளத்தில் இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தானே உன் வேதனையை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நீ பெறும்படியாக வரப்போகிற இந்த மங்களகரமான வெள்ளி நாளிலேயே உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். இனி எல்லாமே நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விதமாகவே நடக்கும். தேவையில்லாமல் மனவேதனை கொள்ளாதே. சோகமும் வேதனையும் வாழ்க்கை ஆகிவிடாது என் செல்லமே. இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தான் மனித வாழ்க்கை என நான் எழுதி வைத்திருக்கிறேன். கண் சிமிட்டும் நேரத்தில் கூட என் அருளால் உனது வேதனைகளை மாற்ற முடியும். இருந்தாலும் நான் கொடுக்க போகும் மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமானதாய் தங்க வேண்டும் என ஆசைப்படுவதால் தான் அதை முழுவதுமாய் உனக்கு ஒப்படைப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். உன் மனதிற்குள் உறுதியும் வைராக்கியமும் இருந்தாலும் கூட தைரியம் குன்றிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறதா? மன வருத்தத்தோட வாழ்நாளை கழிக்க வேண்டியதா இருக்கிறதே என சலிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் நான் அறிவேன். உன் மனதில் உள்ள தைரியமான சக்தியால் நீ எதையும் சாதிக்கலாம். சக்தியின் மொத்த உருவம்தானே மனித வடிவம். உன் வாழ்க்கையில் வழி தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் தருவதற்கு நான் இருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதே. வீண் விவாதங்களில் சிக்கிக்கொண்டு வாதாடி எதையும் பேச வேண்டாம். உன் மனம் முழுவதையும் நல்ல விஷயங்களின் பக்கம் திசை திருப்பி நட்புறவு வைத்துக்கொள். தீய உறவுகள் எல்லாம் தீய சக்தி போல உன்னை விட்டு விளங்கும். கலங்காதே என் செல்லமே. என்னை வழிபடும் உன்னை நல்வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. எல்லோரிடமும் நல்ல வார்த்தைகளை பேசி அன்போடும் அனுசரணையோடும் அக்கறையோடும் நடந்து கொள். யாரும் உன்னை பார்த்து முன்கோபி என்று சொல்லாத அளவிற்கு உனக்கான விஷயங்களில் நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ செயல்பட்டால் போதும். உனது கடினமான கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்து விடுவேன் என் செல்லமே. உனக்கான சிந்தனையின் மூலமாகவே இனி நீ தெளிவான வெற்றியை பெறப் போகிறாய். இனி நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும்படி என் ஆசீர்வாதத்தை அப்படியே பரிபூரணமாக உனக்கு கொடுத்து விட்டேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.